பணக்கார வீட்ல வேலைக்கு வர பொண்ணு அவர் வீட்ல நிறைய புக்ஸ் இருக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறா. அவர்கிட்டவே கேக்குறா, இங்க இருக்க எல்லா புக்ஸையும் படிச்சுட்டீங்களான்னு. உடனே அவரு மோஸ்ட் ஆஃப் த புக்ஸை படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த பொண்ணு நாலேஜ் இருந்தா என்ன வேணா சாதிக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. வீட்டுக்கு வந்த உடனே அவனோட பையன் டிவி பார்த்துட்டு இருக்கான். அதை ஆஃப் பண்ணிட்டு வாரத்துக்கு ஒரு புக்காவது இனிமே படிச்சு முடிக்கணும் அப்படின்னு ஆர்டர் போடுறா. உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்க கிஃப்டை கரெக்டா யூஸ் பண்ணுங்க, டிவி பார்த்து அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவன் பையனுக்கு அட்வைஸ் பண்றா. அவங்க அம்மா சொன்ன வார்த்தை பையனை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுது. சரின்னு அவனும் புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அவன் எவ்வளவு படிச்சாலும் அவனோட ஸ்கூல்ல அவனால நல்ல மார்க்ஸே எடுக்க முடியல, ஃபெயில் ஆயிட்டே இருக்கான். அவனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அவனை ரொம்ப கிண்டல் பண்றாங்க. ஒரு கட்டத்துல கோவத்துல அவனோட கிளாஸ்மேட்டையே அடிச்சிடறான். சோ பிரின்சிபல் கூப்பிட்டு அவனை எதுக்கு உன் கிளாஸ்மேட்டை அடிச்சேன்னு கேக்குறாரு. உடனே அவன் அது ஆக்சிடென்ட் தெரியாம நடந்தது அப்படின்னு சொல்றான். அவனோட அம்மா கிட்ட அவனோட ரிப்போர்ட் கார்டை காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த கிரேட்லாம் இம்ப்ரூவ் ஆகலன்னா இவனை ஸ்கூல்ல விட்டு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க அம்மா கிட்ட இவன் ப்ராமிஸ் பண்றான், இதுக்கப்புறம் நான் யாரு கூடவும் சண்டை போட மாட்டேன்னு. அப்போ அவங்க அம்மா, நீ நல்லா படிக்கணும், பெரிய ஆளா வரணும், என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கவே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. எப்படியாவது பாஸ் ஆயிடணும்னு படிக்க ஆரம்பிக்கிறான்.